அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அம்மா வந்தனம். அம்மா அகவல் படிங்க. ஒரு நாளைக்கு 100 வரி 150 வரி அந்த மாதிரி படிங்க. இப்போ சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நாம் அகவல் படிக்கிறோமோ இல்லை வேற பாடல் பாடுறோமோ எது பண்ணாலுமே புருவ மத்தியிலிருந்து தான் பண்ணணும். அது தோத்திரம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி. தோத்திரம்ன்றது மனம் கொஞ்சம் செயல்படும், மனதுடைய அசைவு லேசாக தான் இருக்கணும். இது தியானத்தில் வந்து சுத்தமாக இருக்காது. தோத்திரம் பண்ணும்போது மன அசைவு லேசாக இருந்தாலுமே நம்ம வந்து உடல் உணர்வு கடந்து மன உணர்வு கடந்து ஆன்ம நிலையில் பொருந்தித்தான் நம்ம தோத்திரம் பண்ணணும். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய ரகசியம். தேக உணர்வுலையும் மனதை அலைய விட்டுக்கிட்டோம் அல்லது மனதோடு சம்பந்தப்பட்டுக்கிட்டோம் நம்ம பண்ணோம்னா அது வந்து சில பிறவிகள் ஆகும். இறைவன் கைவிட மாட்டார். சில பிறவிகள் ஆகலாம். ஏன்னா அது 3-4 பிறவிகள் கூட ஆகலாம், இன்னும் மேலே கூட ஆகலாம். ஏன்னா அது சரியை தான் கணக்கு வரும். அது சரியை நம்ம சரியை கடந்து கிரியை கடந்து யோகம் கடந்து ஞானத்தில் யோகம் நிலையாகிய 15வது நிலையில் நிற்கிறோம். ஆரம்பத்திலேயே மொத்தம் 16 நிலைகள் சொல்லுவாங்க. அதை நான் பொதுவாக 4ஆக பிரிப்பாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம்ட்டு. சரியையிலே சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். கிரியைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகம்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானம் எடுத்துக்கிட்டோம்னா ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இன்னும் வல்லரசு பெருமான் சொல்றதுன்னா எடுத்த உடனே ஞானம் என்கின்ற 4வது படியில் இருக்கிற 3வது நிலை. இது வந்து 15வது நிலையில நம்ம வந்துடணும். அது வர்றதுக்காகத்தான் அந்த 13வது நிலையாகிய ஞான சரியில இருந்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணி வேண்டி வேண்டி நம்ம 15வது நிலைக்கு வந்துடணும். அப்புறம்தான் ஞானத்தில் ஞானம் 16வது படி. இதுக்கு அப்பால தான் ஆண்டவர் இருக்கிறான். நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவது ஒன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. அதனால் அதுக்கு அப்பாலே ஆண்டவர் இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து தேக உணர்வை கடந்தே ஆக வேண்டும். தேக உணர்வை வென்றே ஆக வேண்டும். மன உணர்வை கடந்தே ஆக வேண்டும். இதை வந்து மற்ற நெறிகள் போல அல்ல சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம்ன்றது என்னன்றது சுவாமி வள்ளல் பெருமான் சொல்கிறார். இது சாகா கல்வியை தெரிவிக்க வந்ததே அன்று வேறொன்றும் இல்லை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறது. சாகாது இருக்கிறதுனா இங்கே வாங்க, வேற வேற உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு நிறைய மார்க்கம் இருக்குது, அங்கே போங்க. இது வந்து சாகாது இருக்கிறதுக்கு வழி சொல்கிற மார்க்கம். அப்படின்னா அதுக்கான ஒரு முயற்சி தேவை இல்லைங்களா? சாதாரணமாக இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல கௌரவத்தோடும் பெருமையோடவும் அந்தஸ்தோட வாழணும்னா ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவன் ஒரு நிலையான ஒரு வாங்கணும்னா எவ்வளோ பாடுபடுறான் வாழ்க்கையில். இரவு பகல் பாராத உழைப்பான். ஆனால் உழைக்கும் போது அவன் கஷ்டமாக நினச்சி உழைக்க மாட்டான், விருப்பத்தோடு தான் உழைப்பான். கஷ்டமாக நினைச்சான்னா முன்னேறவே முடியாது. விரும்பி மகிழ்ச்சியோடு பாடுபடுவான். அவன் பாடுபடுகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலையுமே அவனுக்குள்ள உற்சாகம் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கே இது வந்து என்னத்தான் சம்பாதிச்சாலும் என்னத்தான் பெற்றாலும் ஒரு டைம் நம்மளை அதை விட்டு பிரிஞ்சு போயிடும், அல்லது நாம் இதை விட்டுட்டு அடுத்து வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுவோம். அதனால் இது வந்து நித்தியம் அல்லாதது, அனித்தியம். அது இல்லாமல் இடையிலேயே கூட சம்பாதிச்சது எத்தனையோ பேருக்கு வழியிலேயே போயிடுது அஜாக்கிரத்தினால. அந்த மாதிரி ஊழ்விடைனாலாம் சம்பாதிச்சதெல்லாம் பறிபோகுது. கோட்டீஸ்வரன் கூட பிச்சாண்ட மாறிடுறான் ஒரே ஒரு நிமிஷத்தில்.
அதனால இதுக்கே மனிதன் இவ்வளோ அரும்பாடு படுறான்னா, நம்ம எத்தனையோ கோடி பிறவிகள்ல கடந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னும் போது, இது இன்ட்ரெஸ்டோட, உற்சாகத்தோட அதுக்காக முயற்சி பண்ணணும். இரவு பகல் பாராது முயற்சி பண்ணணும். ஏன்னா இது நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு எக்காலம் எத்தனை கோடி 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 யுக யுக யுகங்களானாலும் அது அழியாத ஒரு வாழ்வு பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கே உரிய ஒரு பாடுபட்டால் தானே அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ இருக்கிற ஒரு கேங் ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்றும் தியானம்லாம் பண்ண வேண்டியதில்லை, வரலாறு யோகம் பண்ண வேணான்ட்டாரு, சாதனம் ஒன்றும் வேண்டான்ட்டாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு அதுக்கு யூடியூப்பில் வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் போதும், சத்விசாரம் பண்ணிட்டு இருந்தால் போதும், ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கண்டிப்பாக பண்ணணும், சத்விசாரம் பண்ணணும். சத்விசாரம்னா 4 பேர் 10 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறது, அகவல் படிக்கணும், மகாமந்திர ஜபம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு இருந்தாலே மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி 150 200 வருஷம் 150 வருஷத்துக்கு மேலே எதிர்பார்த்தவங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்தா செத்து தானே போனோம். இப்போ அப்போ சாதனம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எப்போ சொன்னார், யாருக்கு சொன்னார், என்ன சூழ்நிலையில் சொன்னார்? ஒரு சுவாமிகள்கிட்ட ரொம்ப தீவிர பற்றாளர் ஒரு அடியார் வர்றாரு. அவர் என்ன சிந்தனையில் வர்றாருன்னா, அப்போ சாமியை சைவ சமயத்தில் ஒரு ஞானியை தான் பார்த்தாங்களே தவிர வேற ஒன்றும் ஒரு மாற்றா வித்தியாசமாக பார்க்க அவங்களுக்கு தோணலை. ஏதோ கடவுளை ஜோதியாக வழிபடணும்னு சொல்லியிருக்காரு தவிர அவரும் சைவ சமயத்தில் சார்ந்தவர் தான் அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர இது எல்லாத்தையும் கடந்ததுன்ற ஒரு விழிப்புணர்வு யாருக்கு இது பண்ணலை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, வள்ளல் பெருமான்கிட்ட ஆனால் தெரியுது இது உலகமே கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய ஞானின்னு தெரியுது. ஆனால் அவர் என்ன நிலையில் இருக்காரு, என்ன சொல்ல வந்தார்னு புரியல. அதனால் சைவ ஞானியை தான் எல்லோரும் பார்த்தாங்க. அந்த வர்ற அடியாரும் அந்த மாதிரி பார்த்து என்ன நினைச்சிட்டு வர்றாரு, சாமிகிட்ட ஏதாவது ஒரு உபதேசம், வாக்கு தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மந்திர தீட்சை எதெல்லாம் வாங்கிட்டு இந்த ஜென்மம் கடை தெரியணும்னா ஏதாவது மந்திர உபதேசம் சொன்னால் அதை கடைப்பிடிச்சிட்டு போயிடலாம், ஒரு தீட்சை கொடுக்கலாம், சாமிகிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு வர்றார். அதுதான் வரலாறு தீட்சையை ஒழிக்க வந்தவர் தானே வந்தாரு. வரலாறு குருவை புறத்தில் தேடாதீங்க, உங்களுக்குள்ளவே அற்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மையான குருவாக சத்தியமான குருவாக இருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற குருவை அவங்களோட சுட்டி காட்டத்தான் வள்ளல் பெருமானை வந்தாரே தவிர தன்னை ஒரு குருவா ஒருபோதும் அவர் காட்டிக்கிறார். மாறாக தன்னை வணங்கக்கூடாது அப்படின்ட்டு அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டான், சாமினே கூப்பிடாதீங்கன்ட்டார். ராமலிங்க சாமி அப்படின்னு என்னை கூப்பிடாதீங்க, அது ஆரவாரத்துக்கு அடுத்த பெயரா இருக்கு. மூவரும் தேவரும் முத்தரும் சத்துரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இரண கழித்தனேன் அப்படின்னு சொன்ன வள்ளல் பெருமான் சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசும்போது அதை எதையுமே காட்டிக்கல. என்னை தயவுசெய்து கும்பிடாதீங்க, என்னை சாமின்னு கூப்பிடாதீங்க, உங்களில் நான் ஒருத்தன். நேற்று ராத்திரி கூட என்ன போய் இவங்க சுற்றிட்டு இருக்காங்களே தெய்வம் தெய்வன்ட்டு, தெய்வத்தினுடைய உண்மை என்னதுன்னு அறியாத நாள் இல்லவா இறைவா, இவங்க என்ன தெய்வம் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு பச்சாதாபப்பட்டு நேற்று கூட ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளவும் அவங்களுக்குள்ளவும் காட்டி கொடுக்க வந்தவர் வந்தார். ஆனால் வந்தவர் என்ன நினைக்கிறாரு, சாமி கிட்ட தீட்சை வாங்கிக்கலாம், மந்திர உபதேசம் வாங்கிக்கலாம், அது பிரகாரம் நம்ம கடைபிடிச்சு முக்தி அடைஞ்சிடலான்னு வர்றார். ஆக இது சுத்த சன்மார்க்கத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதுனால பட்டுன்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒன்றும் சாதனம் ஒன்றும் வேண்டாங்க. ஒரு சாதனத்தை கேட்டு வைக்கிறார். அவர் நினைக்கிற சாதனம் வேற, இது சுத்த சன்மார்க்கிற சாதனம் வேற. அதுதான் மந்திரம் பேருபதேசத்தில் சொல்லும் போதே நமக்கு முதற் சாதனம் கருணை ஆதலினாலே
மகாமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் அப்படின்றார். அது கூட முதற் சாதனம் என்றார். முதற் சாதனம் கருணை. கருணைன்றது இங்க ஜீவதயவை சொல்லல அவர். கடவுள் தயவாகிய தனிப்பெரும் கருணை அந்த அருள் உணர்வு நிலையில பொருந்தி வாழணும். அதுதான் நமக்கு முதற் சாதனமாக இருக்கிறது. அப்புறம் அனகமாக விரிதல் அடுத்த சாத்திய நிலை. அதனால கருணை முதற் சாதனம்ன்றதுனால ஆண்டவர் இந்த மந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இஃது வாட்சியார்த்தம்ன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். ஏன்னா மந்திரத்தை பிடிச்சிருப்பாங்க. வள்ளல் பெருமானை பார்த்தாங்க, ஒரு ஞானியை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால ஒருத்தர் என்ன பண்ணாரு, அதே மாதிரி திருவுருவ சிலை செஞ்சு கொண்டாந்துட்டார். அது அவருக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் விட்டால் நமக்கு சிலை வச்சு கோயில் ஆக்கிடுவாங்க, நம்மளை கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, சொன்ன கருத்தெல்லாம் காற்றுல பறக்க விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்போவே கீழே போட்டு உடச்சிட்டார். அதனால் மேற்கொண்டு படம் பிடிக்க வந்தாங்க. 16 முறை 20 முறையோ படம் பிடிக்காத. அதுக்கு சென்னையிலேருந்தே அந்த காலத்தில் மெட்ராஸ்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃபரை சாமிக்கு தெரியாதே வர வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சாமிக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு தெரியாதையே உண்மையிலே வரவழைச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் ஃபோட்டோவில் எப்படி விழும்? அவர் தான் ஒளி ஊடுருவக்கூடியதாச்சே. அதில் மந்திரம் ஒன்றும் கிடையாது, வித்தை ஒன்றும் கிடையாது, மாயம் ஒன்றும் கிடையாது. அவர் ஃபோட்டோவில் விழாற மாதிரி செய்யறதில்ல. அது இயற்கை. அது ஒளி ஊடுருவினா தான், ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் ஃபில்ம்லேயே படுமே. அதில் இருக்கிற பெராக்ஸ் ஆக்சைடு ஃபெரிக் ஆக்சைடு அது மெல்ட் ஆகணும்னா ஒளி ஒரு பொருளை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அது மெல்ட் ஆகும். இந்த காலத்து அது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாதே. அதனால் ஒளி அதை படம் விழாத மாதிரி வள்ளலார் செஞ்சுட்டாருன்றதே தப்பு. அது இயற்கையில் அது படம் பிடிக்க முடியாது, படம் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி உடம்பு அது. ஏன்னா அது லைட்டு ஊடுருவக்கூடியது. லைட்டில் இவர் ஊடுருவார், லைட் இவரு ஊடுருவோம். அது சுத்த தேகம். எதுக்கு இதை நம்ம இது பண்ணுறோம்னா, அவர் ஒரு சாதனம் செஞ்சு கேட்டு கடைத்தல்னு பழைய முறைமையை வந்தார். அதனால சாதனம் ஒன்றும் வேண்டாம் காணும்னு அவர் கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி சொல்லிட்டு, காலம் தாழ்க்காது எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்து கொள்ள வேண்டும், இதுவே முதற் சாதனம்ன்றார். ஆரம்பத்தில் சாதனம் வேண்டான்னாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு இதுவே முதற் சாதனம் அப்படின்னா இன்னும் சாதனம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது சாதனம் ஒன்றும் வேண்டாம் எதுக்கு சொன்னார்? அது ஒரு கன்னத்தில் அறிகிற மாதிரி. ஏன்னா அவர் என்ன நினச்சிடுறாரு, அது கிடையாது, நீ நினைக்கிறது அந்த சாதனம் இது கிடையாது அப்படின்ட்டா கடைசியில் சொல்லிட்டு இதுவே முதற் சாதனம் எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாவி, அது கூட இது முதற் சாதனன்றார். வேறு பேருபதேசத்தில் என்ன சொல்கிறாரு, அந்த மந்திரத்தை வெளிப்படுத்துக்கு முன்னாடியே நமக்கு முதற் சாதனம் கருணை ஆதலினாலே இந்த மந்திரத்தை எடுத்துக்கு சொல்லிட்டு இதுக்கு வாட்சி அர்த்தம்ட்டார். ஏன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு மந்திரம் சொல்லிட்டா போதும், மந்திரம் ஜபம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால இது வாட்சியார்த்தம். அப்போ வாட்சியார்த்தத்துக்கு ஆப்போசிட்டு லட்சியார்த்தம். லட்சியம் வேறு ஆச்சு. லட்சியத்தை பற்றி சொல்ல ஒரு சொல்லாக்கி கொடுக்கறது தான் வாட்சியார்த்தம். வாசகம் வாட்சியம் அது ஒரு சொல்லு. ஆனால் அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால்ன்றாரு. இவ்வண்ணம்னா அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அவனுடைய வண்ணம் எப்படி உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அது அந்த வண்ணத்தில் இருக்குன்னு வள்ளல் பெருமான் உள்ளே போனார், அதில் ஐத்து நின்னார். அது மெய்ப்பொருள் என்ன வண்ணத்தில் இருக்குது, அது அருள் உணர்வு. அது உள்ளே போய் பார்த்தாரு. நிறைந்த பெருவெளியே ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. இதுதான் உள்ள பார்த்து. அது வேற எப்படி சொல்றது? ஆனால் மக்களுக்கு சொல்லணுமே, எதனா ஒன்று சொன்னால் தானே ஒரு இதுக்கு ஒரு அடையாளம் சொல்லணுமே. அதனால அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லிட்டு அதுவும் அதீத கற்பனை. மற்ற எல்லாமே இறைவன் பெயரே இல்லாதவன். ஆனால் மக்களுக்கு எதனா சொன்னால் உபாய ஞானம் இல்லாமல் அனுபவத்துக்கு வர முடியாது இல்லைங்களா? அதனால ஒரு உபாயத்திலையும் அந்த ஆண்டவர் வெளிப்படுவார்றதுக்காக தான் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார். ஆனால் அந்த மந்திரத்தினுடைய பொருள் அதுக்கு உள்ளே போகும்போது அங்கே சொல்லு இருக்காது. அங்கே இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும்
இயற்கை இன்பமும் நிறைந்த பெருவெளி அனுபவம். அங்கே சொல்லு அதில் அங்கே இருக்காது. அது ஒரு உணர்வு. அதனால தான் அந்த உணர்வினுடைய வண்ணம் எப்படி இருக்குதுன்றத வெளியில் வரும்போது அது சொல்லாக்கப்பட்டு அது அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று இசைக்கப்படுகிறது. ஆனால் உள்ள அது கிடையாது. உள்ள அதனுடைய வண்ணமே அருள் உணர்வு, எல்லையில்லாத அருள் உணர்வு. அதை ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால தான் இஃது வாட்சியார்த்தம்ன்ற ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால், அதுக்கு பேர் லட்சியார்த்தம். எதுக்கு இதெல்லாம் நம்ம நினைவு கூறோம்னா, நம்முடைய உணர்வு இப்போ ஸ்தூல நிலையில கலந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சூழலில் கலந்துட்டு இது கடந்து 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 அந்த வெளிக்குள் வெளிக்கடந்துன்றார். அங்கே போய் அது நுண்ணுணர்வு நிலையில் அது போக போக போகத்தான் மேற்கொண்டு நுணுக்க முடியாதுன்ற ஒரு நிலையில் போகும்போது தான் அங்கே தனிப்பெரும் கருணை உணர்வு, அதுதான் கடவுள் உணர்வு அங்கே இருப்பதை அப்புறம்தான் தானற்ற போது தற்போது ஒழிந்த போது கண்டுகொள்ள முடியும் தெய்வம்மா. அதனால் ஆக இந்த நிலையில் இருக்கிறதுனால நம்ம தேக உணர்வு, எண்ணங்களால் ஆன அலை மன உணர்வு, இதை கடந்து தான் போகணும். இதை கடந்து போகிறதுக்கு நமக்கு உபாயமாக அந்த பழைய நிலையை மாற்றிக்கிறதுக்கு அகவல் படிக்கலாம், தோத்திரம் பண்ணலாம். எவ்வளவோ தோத்திர பக்கம் இருக்குது. இதை இத்தனை பண்ணி முடிக்கணும் அப்படின்லாம் நம்ம ஒரு ஒரு லட்சியம் நாம் வைக்கக்கூடாது. நம்முடைய லட்சியம் நெகிழ்ச்சி நிலைக்கு வரணும். அந்த இயற்கை உண்மையாகிய அற்புதத்தை உணரணும். அதுக்காக தான் இந்த பாடலை நாம் இது பண்ணுறோம். அதனால் 10 பாட்டு படித்தாலும் சரி, 20 பாட்டு படித்தாலும் சரி, அந்த ஆன்ம உருக்கம் ஏற்படணுன்றதுக்காக தான் படிக்கணுமே தவிர, நான் அகவல் 1596 வரை படித்து முடிச்சுட்டேன்னா அது ரொம்ப 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 லேட்டாகும் உள்ளே போகிறதுக்கு. இப்போவே நமக்கு செய்யணும்னா 100 வரி படித்தாலுமே போதும். ஆன்ம உருக்கம் ஏற்படுது. அகவல் படித்தா 100 வரி 50 வரி படித்தாலும் ஆன்ம உருக்கம் ஏற்பட்டால் அதுதான் ஓகே. 1596 வரி நான் 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டேன், ஒன்றும் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குது. உலகியலில் ஏதோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரிய சுத்தி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக, ஏன்னா அது முழுக்க மந்திரம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளவா நம்ம வந்தோம்? ஆனால் நம்மளும் அப்படி தான் பட்டுருக்கோம். அகவல் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அகவலை 1596 வரை படித்து முடிக்கணும், இடையில நிறுத்தக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லையே. இல்லை அகவல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. பண்ணணும். ஏன்னா அப்போ தான் சுத்த சன்மார்க்கம் என்றது புரியும், வரலாறு பெற்ற பேர் புரியும். ஆனால் முழுசும் படிக்கணும்னு சொல்லிட்டு நாம ஒரு இது படிக்கக்கூடாது. முழுதும் படித்தாதான் நல்லது, பாதியில் அது கிடையாது. 100 வரி படித்தாலும் எறும்பு எறும்பு ஊறுற மாதிரி ஊறி அந்த சொல்லிய பாட்டினுடைய பொருள்னு அர்த்தம் இங்கே டிக்ஷனரியில் பார்க்குற அர்த்தம் கிடையாது. அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னா அந்த இங்கே இந்த பக்கம் சொல்லணும்னா அந்த சொல்லால் அது உள்ள நம்மளை கொண்டு போய் அந்த மெய்ப்பொருளை வண்ணமாக மாற்றணும். அதுதான் சொல். இங்கே தட்டினா அங்கே போய் நிற்கணும். இந்த சொல் உபாய ஞானத்துக்கு ஞானத்தினுடைய பிரயோஜனம் அனுபவத்துக்கு கொண்டு போய் விடணும். அதுக்காக தான் நம்ம மெதுவாக ஊர்ந்து நம்ம எறும்பு உற மாதிரி ஊர்ந்து படிக்கணுமே தவிர ஏரோப்ளேன் மாதிரி பறந்து சில பேர் 3/4 மணி நேரத்தையும் அகவல் படிச்சுட்டு சொல்லுவாங்க. ஒரு பீடம் ஒன்று இருக்குது ஆற்காட்டுக்கு பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 30-40 முறை ஒரே நாளைக்கு அகவல் படித்து முடிக்கிற மாதிரி அது ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு சித்து கிடைக்கும். அதை வச்சுட்டு ஆளை மயக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம எவ்வளோ பாட்டு படிக்கிறோம், எத்தனை வரி படிக்கிறோன்றது சுத்த சன்மார்க்கத்தோட ஒரு பொருட்டே கிடையாது. அது எதில்னா மற்ற மார்க்கத்தில் உண்டு. பாதியில் நிறுத்தக்கூடாது, ஒரு கவசம் முடியும் முழுசாக படிக்கணும். என்ன நடந்தாலும்
பாதியில் விடக்கூடாது அப்படின்லாம் ஒரு இருக்கு. அது மற்றமாக இருக்கும். அது அவங்களுடைய கோட்பாடு, கொள்கை, சட்ட திட்டங்கள். இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே எந்த கண்டிஷனும் கிடையாது. வள்ளல் பெருமான் சொல்றதெல்லாம் ஃப்ரீடம். நீங்கள் உண்மை அறிவாய் இருந்து விசாரம் செய்து வாருங்கள். உங்களுடைய உண்மை அறிவுக்கு போங்க. உங்களுடைய சுயத்தை அணுகுங்கள். உங்களுடைய ஆன்மறிவை அணுகுங்கள். அந்த ஆன்மறிவை கொண்டு, உங்களுடைய ஆன்மறிவை கொண்டு நீங்களே போய் கடவுளை பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. தயவுன்றது அந்த சத்துப்பொருள், அந்த தனிப்பெரும் கருணையை தான் தயவுன்றார். அந்த உணர்வு தான் நமக்கு இந்த உடம்புல சத்தா இருக்குது. அதனால இவ்வளோ நேரம் படிக்கணும், எதை படித்தாலும், தோத்திரம் பண்ணாலும் சரி, பாராயணம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, எது நடந்தாலும் உடல், மனம், உயிர் ஆகிய தத்துவங்களை கடந்து போய் ஆன்ம நிலையிலிருந்து தான் எதை செஞ்சாலும் நீங்கள் தோத்திரம் பண்ணலாம், அல்லது பாராயணம் நினச்சிட்டு வச்சுக்கலாம், இல்லை தியானம் பண்ணலாம், இல்லை வெறுமனே படுத்துக்கிட்டு கூட நீங்கள் அந்த விசார நிலை, நம்ம யாரு, நம்முடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு அந்த நிலையை தெளிவு ஏற்படுத்தி கொள்வது தான். நம்ம நினைக்காத போதும் சரி, அல்லது அதை அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு மறுக்கின்ற போதும் சரி, தியானம் பண்ணுற போதும் சரி, பண்ணாத போதும் சரி, உறங்குகின்ற போதும் சரி, விழித்திருக்கின்ற போதும் சரி, விவாதம் பண்ணுகின்ற போதும் சரி, மனதிலே அழுத்தத்திலே, மன அழுத்தத்திலே இறைவனையே மறந்த போதும் சரி, நாம் அந்த ஆன்மாவாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறோம் என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் சொல்லுவது. அந்த அருட்ஜோதி ஆன்ம சொருவியாகத்தான் நாம் மறுத்தாலும், மறந்தாலும், கவலையில் ஆழ்ந்தாலும், நோய்வாழ்பட்டாலும், எந்த நிலையிலையும் அந்த பக்கத்தினுடைய உண்மை அது அப்படியே நிலைத்துதான் இருக்கு. ஏன்னா அது புதியதாக அடையப்படுவது அல்ல. மற்ற மார்க்கங்கள் சொல்லுவது போல நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் சேருவது என்பது அந்த வார்த்தையே தவறு. எங்கிருந்து நாம ஏன் வரணும், ஏன் திருப்பி அங்கே போய் சேரணும், இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அந்த வார்த்தையே தவறு. இதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் அதை சொல்றார். துண்ணும் அனாதியே சூழ்ந்து எனை பிரியாது என் உறவு ஆகிய உயிர் உறவு நிறைய வருது. அதனால முக்தி என்பது இயல்பாகவே இருக்கிறது தான். அத இறைவன் நம்மோட அத்துவிதமா தான் இருக்காரு. நம்மை விட்டு பிரிந்திருக்கவே முடியாது. ஆனால் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ, என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. அடிமைன்னா ஸ்லேவ் நினைக்கக்கூடாது. இந்த கொத்தடிமைகள் ஜமீன்தார்லாம் அந்த காலத்தில் அடிமைப்படுத்துவாங்க. கொடுக்கறத சாப்பிடணும், கூழோ களியோ. காலையில் பொழுது முடிஞ்சதுலேருந்து 5 மணிலேருந்து இரவு 10 மணி வரையில் வேளாங்கை எதிர்த்து பேசக்கூடாது. குடும்பத்தோடு அவங்க அது கிடையாது. இங்கே அடிமை இறைவனுடைய திருவடித்தான் மனிதனுடைய உண்மையாக இருக்கிறது. அந்த அடிமைன்னா இறைவனுக்கு சேவை செய்யறதுன்னா அவருக்கு என்ன தேவை? அவருக்கு ஒன்றும் யாரும் சேவை செய்ய வேண்டியதில்லை, அவர் நிறைவா இருக்கார். இங்க அடிமைன்னா இறைவனுடைய திருவடித்தான் மனிதனுடைய உண்மையாக இருக்கிறது. அதுதான் அடிமை. அதனால இறைவனுடைய திருவடி வேறு அல்ல, மனிதனுடைய அக வடிவம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அதுதான் பொது. அதுக்கு பேர் தான் அருள் என்கின்ற உண்மை. அதுதான் பொது உணர்வு. அதனால்தான் பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அற்பரும் ஜோதி. அற்பரும் ஜோதி, அற்பரும் ஜோதி, அற்பரும் ஜோதி, அற்பரும் ஜோதின்னு தேக உணர்வில் இருந்துக்கிட்டு, என்ன அலைகள் உடைய இருந்து கொண்டு, ஜீவன் தத்துவத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு காலம் ஓதினாலும் அந்த அற்பெருஞ்சோதி தோன்றாது. அதனால்தான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. அதனால இந்த ரெண்டு இது பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அற்பெருஞ்சோதி. அந்த பொது உணர்வு என்பது என்னன்னா அருள் உணர்வு.
அருள் உணர்வு தனிப்பெரும் கருணை. இதுதான் கடவுளுக்கு திருவடியாக இருக்கிறது. அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த அன்பு இருப்பாக்கி கடவுளுக்கு அது திருமுடியாகவும். ஆனா அங்க இருப்பு மாத்திரமாய் இருக்கிறார். ஆனா அனுபவம்னு வரும்போது அவர் அணு வடிவம் ஏற்கிறார். அந்த அவர் ஏற்ற அணு வடிவம் தான் நீங்க, நானு, ஆடு, மாடு, கோழி, கொக்கு எல்லாம் அவருடைய புறத்திலிருந்து நோக்கும் போதுதான் அது அநேக ஆன்ம நிலையங்களாக இருக்கிறது. ஆக இந்த அனுபவம் அப்படின்னாலே அது ஆன்மாவைத்தான் குறிக்கிறது. அது கடவுளுக்கு சொந்தமானது. அதனால நாம் அந்த நிலையில் நின்று வாழ வேண்டும். அந்த அருள் உணர்வு தான் கடவுளுக்கு திருவடியாக இருக்கிறது. அதுவே மனிதனுடைய அக உண்மை வடிவமாக இருக்கிறது. இது பொதுவாக இருக்கிறது. அருள் உணர்வு என்பது மனிதனுக்கும் அகண்ட வெளியில் முற்றும் நிறைந்த இறைவன் இங்கு தன்னை விளக்கம் செய்வதற்கும் ரெண்டு பேருக்குமே பொது எது என்றால் அந்த சிற்றபையில் விளங்குகின்ற அருள் விளக்கு அல்லது அருள் உணர்வு அல்லது அருட்பெருவெளி. இந்த உணர்வு தான் பொது உணர்வு. இந்த உணர்வு வராம அருள் உணர்வு வடிவினன் ஆகாம அற்பெருஞ்சோதி, அதாவது அது அற்பெருஞ்சோதி, அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எனில் தோன்றா அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றார். ஆக இந்த வரி பொது உணர்வும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்ற அற்பெருஞ்சோதி. இந்த பொது உணர்வு பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி அதையும் சொல்றார். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. அந்த பொது என்றாலே அனுபவ நிலையம்தான், அருள் அனுபவ நிலையம்தான். ஆக உண்மை எப்படி இருக்க, நாம் எவ்வளவு நேரம் தோத்திரம் பண்ணோம், எவ்வளவு நேரம் தியானம் பண்ணதெல்லாம் எல்லாம் ஆரம்ப கட்டம். அதனால நம்ம தோத்திரம் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் பாராயணம் பண்ணாலும் இருந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை வேண்டும். தயவு. வந்தனம் அம்மா, வந்தனம்.